தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை சமூக நீதியை மையமாக கொண்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் அடைந்துள்ளார். இதற்கு கூட்டணி கட்சிகள் வரவேற்பு தெரிவித்திருக்கும் நிலையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இது நமது அரசின் கனவு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கை அனைத்து மக்களுக்குமான சம நீதியையும் தமிழ்நாட்டின் சீரான வளர்ச்சி பாதைக்கு அதிவேக பயணத்தையும் உறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார். கடந்த அதிமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு, நிதி சூறையாடல்களால் கடன்களை மட்டுமே சொத்துக்களாக வைத்துவிட்டு போனதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ஆனால் அனைத்து தடைகளையும் வென்று அனைவருக்குமான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். இந்நிலையில் திமுக அரசின் நிதிநிலை அறிக்கையில் வார்த்தை ஜாலங்கள் மட்டுமே இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. கிராமப்புறத்தில் 1,52,000 கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் 1000 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. உடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தடுப்பணைகள் கட்டப்படும், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதற்கு பதிலளித்த அறிக்கை வெளியிட்டுள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அதிமுக அரசின் பட்ஜெட்டுகளில் வெளியான அறிவிப்புகள் புஸ்வானமானதை எதிர்க்கட்சித் தலைவர் மறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பட்ஜெட்டின் பயன்கள் குறித்து எதிர்வரும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வெற்றி அளித்து மக்கள் பதிலளிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பேரிடர் காலத்தை சமாளித்து தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பாராட்டிய நிலையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை என்று பாமக மற்றும் பாஜக குற்றம் சுமத்தியுள்ளன. ஒன்றிய அரசின் பேரிடர், ஆளுநரின் பேரிடர், இயற்கை பேரிடர் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு நிகருக்கு நிகரான ஒரு நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு பொக்கிஷமாக அளித்திருக்கிறார்கள். குறைகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் நிதி ஆதாரம் எல்லோருக்கும் தெரியும். நமக்கு கிடைக்க வேண்டிய மாநில உரிமைகள், நம்முடைய ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசு வேண்டுமென்றே அடாவடித்தனமாக கொடுக்காமல் இருக்கிறது. மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை எல்லாம் எடுத்து மாநில அரசினுடைய திட்டங்களாக அறிவித்து கடைசியில் நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறைக்கெல்லாம் மத்திய அரசு எங்களுக்கு கடன் வாங்க விடல, மத்திய அரசு எங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்கலன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனால் இதில் அது எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. அதோட மாவட்டங்கள், அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு, மக்களின் மேம்பாட்டுக்கு அரசு திட்டங்கள் வேகமாக நிறைவேற்றுவதற்கு பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும், அது சொல்லப்படவே இல்லை. மத்திய அரசின் திட்டங்களை டப்பிங் செய்து திமுக அரசு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஒவ்வொருவர் பெயரிலும் 1,20,000 ரூபாய் கடன் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எங்கே போகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை இலக்கற்ற பற்றாக்குறை பட்ஜெட்டாக உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். வெற்று அறிவிப்புகளின் விளம்பர தோரணமாக ஏழைகளை ஏமாற்றும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசை குறை கூறும் பட்ஜெட்டாகவே நிதிநிலை அறிக்கை இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனும் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.